ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நியூ இயரும் வந்துருச்சு. அடுத்த வருஷமாச்சு நல்ல வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹோல்சமான வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. சரி, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பாப்புலராக இருந்த ஒரு 10 அனிமேவை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது டாப் 10 பாப்புலர் அனிமேஸ் ஆஃப் 2024. சரி, வழக்கம் போல சொல்றது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரி, லிஸ்ட் போட்டுருவோமா? நம்ம 10th பொசிஷன்ல ஹைக்யூங்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட அனிமே தான் இருக்கு. இந்த அனிமே பாத்தீங்கன்னா 2014ல தான் முத ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. அப்பையிலேருந்து இப்போ வர மொத்தமா 4 சீசன் அண்ட் 85 எபிசோட்ஸோட இந்த அனிமே பாத்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் இந்த அனிமேக்கு பாத்தீங்கன்னா அதோட மொதல் சீசனை தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீசனோட தமிழ் டப்பே சக்க போடு போட்டுச்சு இந்த கிரன்ச்சி ரோலால. உலகம் ஃபுல்லா இந்த அனிமே இந்த வருஷம் பாப்புலரா இருந்தாலுமே இந்தியாவில தான் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு இந்த வருஷம். இந்த அனிமே பாத்தீங்கன்னா செம்ம காமெடியாகவும் செம்ம சூப்பராகவுமே இருந்துச்சு. ஸோ இனிமே இந்த அனிமேவை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம கிரன்ச்சி ரோல்ல போய் பார்த்துருங்க. நம்ம 9th பொசிஷன்ல பிளாக்ல ஒரு அனிமே தான் இருக்கு. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா முத 2017ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் மொத்தமா 4 சீசன் அண்ட் 170 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல இருக்குது. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல தான் தமிழ் டப்பும் பண்ணாங்க. அண்ட் தமிழ் டப்பும் ஓரளவு ஸ்மூத்தாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்ற அனிமேல இதுவும் ஒன்று. இதோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் சம்பந்தப்பட்டதை தான் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் வழக்கம் போல இதுல இருக்கிற ப்ரொட்டாகனிஸ்டும் ஒரு யூஸ்லெஸ் அண்ட் ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு கேரக்டரா தான் இருக்கான். ஸோ இந்த மேஜிக் அண்ட் காமெடி கலந்த இந்த ஒரு அனிமேவை பாருங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம 8th பொசிஷன்ல சோலோ லெவலிங் அனிமே தான் இருக்கு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2024 ஸ்டார்டிங்ல தான் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இந்த அனிமேலேயே மொத்தமா ஒரு சீசன் அண்ட் 12 எபிசோட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி அந்த 12 எபிசோட்ஸுமே இப்போ தமிழ் டப்லையும் அவைலபிளாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் 2024ல பார்த்த ஒரு பெஸ்ட் அனிமே எதுன்னு கேட்டா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீரீஸ்ல இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல டம்மி பீஸா இருந்து எண்டிங்ல பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாகவும் செம்ம பெஸ்டான ஒரு ஹண்டராகவும் மாறுவான். இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகத்திலேயே இந்த அனிமே பார்த்தீங்கன்னா செம்ம பெஸ்டான ஒரு வரவேற்பை பெற்றுச்சு போன வருஷம். இந்த அனிமேவோட சீசன் 2 எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி 4th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. எப்படியும் பிப்ரவரிக்குள்ள அதை தமிழ் டப்பும் பண்ணிடுவாங்க. ஸோ மஸ்ட் வாட்ச்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் யாராச்சும் இந்த அனிமேவை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நம்ம 7th பொசிஷன்ல என்ன அனிமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டாக்டர் ஸ்டோன்ங்கிற இந்த அனிமே தான் இருக்கு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா முத 2019ல தான் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இதுல மொத்தமா 3 சீசன்ஸ் அண்ட் 57 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு நம்ம கிரன்ச்சி ரோல்ல. இந்த அனிமேவோட பேஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஃபிக்ஷனை பத்தி தான் இருக்குமே. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல போன வருஷம் செம்ம வரவேற்பை பெற்றுச்சு. அண்ட் இந்த அனிமேவோட 4th சீசனும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இதுதான் அதோட ஃபைனல் சீசனுமே. அண்ட் கைஸ், கூடிய சீக்கிரம் நான் பார்த்தீங்கன்னா அனிமே நியூஸும் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் உட்காந்து இந்த அனிமேவுமே பாருங்க. கதை செம்ம சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 6th பிளேஸ்ல இருக்கிற அனிமே பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் தான். ஒன் பஞ்ச் மேனை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒரு பாப்புலரான அனிமேன்னு சொல்லிட்டு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா முத 2014ல தான் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இதுல மொத்தமாவே 2 சீசன்ஸ் அண்ட் 24 எபிசோட்ஸ் மட்டும்தான் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இதுல பார்த்தீங்கன்னா தமிழ் டப் கிடையாது. இந்த அனிமேவோட பேஸ் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாகவும் செம்ம சூப்பராகவுமே இருக்கும். அண்ட் இந்த அனிமேவோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லீக் வந்துகிட்டு இருக்கு. நான் அந்த அனிமே நியூஸுங்கிற வீடியோ போடும்போது அதையும் நான் சேர்த்து சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷ்லயோ இல்லை ஜாப்பனீஸ்லயோ உட்காந்து பார்த்துட்டு இருங்க. பட் சீரியஸா ஒன் ஆஃப் த தரமான சீரீஸ் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம 5th பொசிஷனை பிடிச்சிருக்க அனிமே எதுன்னு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா தான். இந்த அனிமே எப்போ தமிழ் டப் வந்துச்சோ சீரியஸா சக்க போடு போட்டுட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணுமே. இது ஃபர்ஸ்ட் 2016ல தான் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இதுல மொத்தமா 7 சீசன்ஸ் அண்ட் 159 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இதோட நெக்ஸ்ட் சீசனான 8th சீசன் தான் இந்த அனிமேவோட லாஸ்ட் சீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட தமிழ் டப் பார்த்தீங்கன்னா உண்மையாவே அடிப்பொலியா இருந்துச்சு. கார்ட்டூன் நெட்வொர்க் ஒன் பீஸை டெலிகாஸ்ட் பண்ணி பொழைச்சிக்கிறானோ இல்லையோ இந்த மை ஹீரோ அகாடமியை வச்சுக்கிட்டு நிறைய பொழைச்சிக்கிறான் பயப்புல. கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் தமிழ் டப்பிங்னா நான் இந்த அனிமேவை தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்தியாவிலே 2024 ஃபுல்லாவுமே செம்ம பாப்புலர் ஆகிட்டு வருது இந்த அனிமே. நெக்ஸ்ட் நம்ம 4th பொசிஷன்ல என்ன அனிமே இருக்குன்னு
எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டீமன் ஸ்லேயர் தான். டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா முத 2019 தான் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இதுல மொத்தமா 4 சீசன்ஸ் அண்ட் 55 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வருஷமா போன வருஷமா ஏதோ ஒன்று 2024ல பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயரோட பாப்புலாரிட்டி செம்ம அதிகமாயிருச்சு. சீசன் பிரேக் டவுன் மங்கா பிரேக் டவுன் போட்டு எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு பிரேக்கை போட்டு விட்டானுங்க. உண்மையாலுமே குவாலிட்டி வைஸ்ல செம்ம பக்காவான ஒரு அனிமே தான் இந்த அனிமே. அண்ட் ஸ்டோரியும் செம்ம எமோஷனலா சூப்பரா கனெக்ட் ஆகும். இன்னும் யாராச்சும் இந்த அனிமேவை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பொசிஷன்ல என்ன அனிமே இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம JJK தான். நம்ம ஜுஜுட்சு கைசன் ஃபர்ஸ்ட் எப்போ டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 2020ல தான். இதுல மொத்தமா 2 சீசன்ஸ் அண்ட் 47 எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜுஜுட்சு கைசன் பாத்தீங்கன்னா அபிஷியலாவே எண்டுக்கு வந்துருச்சு. அண்ட் மங்கால பாத்தீங்கன்னா ஒரு பேடான ஒரு எண்டிங்கோடய முடிச்சு விட்டானுங்க. இப்போதைக்கு அனிமேல இன்னும் ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் பாக்கி இருக்கு. 2024ஓட டாப் ரீடிங் மங்கால செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருந்துச்சு இந்த ஜுஜுட்சு கைசன். உண்மையாலுமே ஒரு தரமான ஸ்டோரி தான் சொல்லி அவனும் யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் JJKவை பத்தின ஃபேக்ட்ஸ் நம்ம சேனல்ல போடலாமா போட வேணாமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம செகண்ட் பிளேஸ்ல என்ன அனிமே இருக்குன்னு நீங்க ஏற்கனவே கெஸ் பண்ணிருப்பீங்க. வேற என்ன நம்ம நருட்டோ அண்ட் பொருட்டோ தான் இருக்கு. இதுல நான் ஏன் பொருட்டோவையும் சேர்த்திருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதோட மங்கா ரீடிங் எவ்வளவு அதிகமா இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட கிரேட்டஸ்ட் மங்கா ஆஃப் ஆல் டைம்ங்கிற மாதிரி அதோட கிரேஸ் இவ்வளவு அதிகமா இருந்திருக்கு இந்த வருஷம். அண்ட் நருட்டோவை இந்த லிஸ்ட்ல நான் ஏன் சேர்த்தேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் எவ்வளவு டாப்ல இருக்குன்ட்டு. லிட்டரலி சோனியைக்காரன் போடுற ஒவ்வொரு போஸ்ட் கீழேயுமே நருட்டோ ஷிப்புடனை எப்படா டெலிகாஸ்ட் பண்ணுவோன்னு கேட்டுதான் கழுவி ஊத்துறாங்க ஃபேன்ஸ். அந்த அளவுக்கு கிரேஸ் அதிகமாயிருச்சு இந்தியால அனிமேங்கிறது இவ்வளவு பாப்புலர் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த காரணமா இருக்கிறதே நம்ம நருட்டோ அனிமே தான். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன அனிமே இருக்குன்னு நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. வேற என்ன நம்ம டாண்டடான் தான். என் ஃப்ரெண்ட் எல்லாம் டாண்டடானோட ஒரே சீசனே 3-4 தடவை பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா உண்மையாவே அந்த அளவு ஒரு காமெடி கலந்த ஃபன்னான ஒரு அனிமே தான் இந்த அனிமே. எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே தமிழ் டப்பிங்னா நான் இதுதான் சொல்லுவேன். எனக்கு நருட்டோ தமிழ் டப்பிங்ல எவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிச்சோ அதோட இதுல பாத்தீங்கன்னா எனக்கு டபுள் மடங்கு அதிகமாவே கிடைச்சிச்சு. இதோட சீசன் 2 பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே வரப்போகுது. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி காத்துருங்க. வேர்ல்டோட நம்பர் 1 பாப்புலரான அனிமேவா மாறிட்டு இருக்கு இந்த டாண்டடான் அனிமே. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஓவர் கைஸ். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி விட்டு போயிருங்க. எப்பயும் என்ன பண்ணுவீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காம பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம நான் சொன்னதுக்கெல்லாம் கமெண்ட்டையும் போட்டு போயிருங்க. என்னோட செகண்ட் சேனலோட லிங்கையும் கீழே தரேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே தரேன். அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வரேன் கைஸ். அண்ட் ஹாப்பி நியூ இயர் நண்பர்களே.